ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அர்ப்பணத்தில் உறுதி, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் டெடிகேஷன். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளை கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறார்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக இந்த மல்கியா தீர்க்கதரிசி இருக்கிறது. ஆகவே மல்கியாவை கர்த்தர் நெகேமியாவுடைய காலத்திலே கர்த்தர் எழுப்பி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு தூதனாக ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். மல்கியா என்றால் என் தூதன் என்று அர்த்தம், அல்லது கர்த்தருடைய செய்தியை எடுத்து செல்பவன் என்று அர்த்தம். இவர் ஆண்டவருடைய வார்த்தையை இதை இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு சென்றார். இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். காரணம், அவருடைய தீர்க்க தரிசனத்தில் ஆராதனை குறித்தும் தசம பாகங்களை குறித்தும் திருமண உடன்படிக்கை குறித்தும் கர்த்தரோடு உள்ள உடன்படிக்கை குறித்தும், அது மட்டும் இல்லாமல் இதிலே தவறின மக்களை எதிர்த்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சிறையிருப்புக்கு பின் வந்த இந்த மக்கள் ஆலயத்தை மீண்டும் அவர்கள் கட்டினார்கள், பலிகளையும் செலுத்தினார்கள், பண்டிகைகளை கொண்டாடினார்கள். எஸ்ரா மூலமாக கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளிலே அவர்களுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறைகளிலே வந்த பிள்ளைகள் பின்வாங்கி போனார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வழியில் நடக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த மல்கியா தீர்க்கதரிசி அவர்களை எச்சரிக்கிறார். சிறையிருப்புக்கு பின் வந்த மக்கள் ஆரம்பத்தில் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் தேவன் மேல் வைத்த அன்பு குறைந்து போனது. ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை குறைந்து போனது. அவரை கனப்படுத்தின அவர்கள் அந்த கனப்படுத்துதலே அவர்கள் குறைந்து போனார்கள். விசுவாசத்திலே குறைந்து போனார்கள். வேத வசனத்தின் வழியிலே நடப்பதிலே குறைந்து போனார்கள். தேவனிடத்தில் இருந்த அர்ப்பணிப்பு அவளுக்கு குறைந்து போனது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் மேல் இருந்த அன்பு, கீழ்ப்படிதல், விசுவாசம், அர்ப்பணிப்பு இவைகளெல்லாம் குறைய தொடங்கி வந்தது. பாருங்கள், தேவன் மேல் இருந்த நம்பிக்கை குறைந்ததினாலே அவளுக்குள் உண்மையற்ற ஆராதனை அவளுக்குள் வந்தது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய மறுத்து அவர்கள் எதிர்த்து நிற்பதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்தது. விசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ள இருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல நமக்குள்ள இருந்த தேவன் மேல் இருந்த அன்பு, விசுவாசம், வைராக்கியம் இவைகள் எல்லாம் குறையவே கூடாது. இவைகள் அதிகரிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் தேவனிடத்தில் நெருங்கி வாழ வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். அருமையானவர்களே,
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படினால் எபேசு சபையில் இருந்த விசுவாசிகள் ஆரம்பத்தில் தேவனை மிக அன்பாய் நேசித்தார்கள். முழு இருதயத்தோடு அவரை ஆராதித்தார்கள். முழு உள்ளத்தோடு அவரை ஆராதித்தார்கள். முழு பலத்தோடு அவரை ஆராதித்தார்கள். ஆனால் காலப்போக்கில் கர்த்தர் மேல் இருந்த அன்பு குறைய தொடங்கிவிட்டது. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. இந்த கடைசி நாட்களிலே எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அருமையானவர்கள், இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 23 கேள்வி பதில் அடங்கிய ஒரு தொகுப்பு இதில் இருக்கிறது. அதாவது ஒரு விவாதமாகவே இந்த புஸ்தகத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே அவர்கள் ஏளனமாக கேட்ட 10 கேள்விகள், அதற்குரிய பதிலையும் ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னதை இங்கு ஆண்டவர் தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் மல்கியா மூலமாக தீர்க்க தரிசன செய்தியை அவர்கள் பேச விடாமல் தடுப்பதற்காகவே இப்படிப்பட்ட அநேக கேள்விகளை அவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஆனால் தேவனோ சர்வ ஞானமுள்ள கர்த்தர், அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதிலை அருமையாக அவர் எழுதி வைத்தார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இரட்சகராக வந்த பொழுது கூட அநேக பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசுவிடத்துல வந்து அநேக கேள்விகளை கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மறுக்காமல் அநேக பதில்களை அவர்களுக்கு சொன்னார். ஒருவரும் அதன் பிறகு அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. ஆம் அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவனை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களாகவோ குறை சொல்லுகிறவர்களாகவோ எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது. சேனைகளின் கர்த்தர் என்று 20 முறை இந்த புத்தகத்திலே அவருடைய நாமம் வருகிறது குறித்து பார்க்கிறோம். காரணம், அவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறவர். அவர் தீமை செய்கிற துன்மார்களுக்கு தண்டிக்கிற நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்துல அவர் உண்மையாய் விசுவாசிக்கிற மக்களை ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தராய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இந்த புஸ்தகத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது பார்க்கிறோம், உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் அவருடைய உடன்படிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்கிறேன். அவர்கள் திரும்ப கேள்வி கேட்கிறார்கள், எதனாலே நீர் எங்களை சிநேகித்தேன்? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆனால் நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் எப்படி நேசித்தார் இந்த ஜனங்களை என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். கர்த்தருடைய நோக்கம், அவருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறவும், இரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்காக முழு உலகத்துக்கு ரட்சிப்பு அளிக்கக்கூடிய ஒரு இரட்சகர் இந்த குடும்பத்திலே வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்காகவே ஆண்டவர் எவ்வளவு சிநேகித்தார் என்பதை அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை ஆண்டவராக இயேசு நேசித்து நம்மேல் இறக்க வைத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்திலே கோடானு கோடி மக்கள் இருக்கும்போது நம்மை தேடி வந்து நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை கிருபையினால் ரட்சித்த அது நல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். சிலர் குடும்பத்திலே ஒருவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையை பார்க்கும் பொழுது, கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்கிறார்.
அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார் அருமையானவர்களே. ஆகவே இதை அவர் ஆண்டவருடைய உண்மையான அன்பை இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நாங்கள் இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறோமே, அந்த உடன்படிக்கையின் தேவன் அந்த வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் ஆண்டவரோ அந்த உடன்படிக்கை காக்கிற உண்மை உள்ள தேவனாக இருந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை இயேசுவானவர் நம்முடைய பாவ அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து நமக்காக சிலுவையில மரித்து நமக்காக புது உடன்படிக்கையின் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் அவருடைய புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் தான் உண்மையில் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்பதை வசனம் சொல்கிறது. மல்கியா 1:6 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நம் மூலமாக அவர் நாம மகிமைப்பட வேண்டும். நம் மூலமாக தேவனுடைய வெளிப்பாடு மக்களுக்கு கிடைக்க வேண்டும். நம் மூலமாக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆசாரியர்கள் அவரது நாமத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆசாரியர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்களோ தேவனை அசட்டை பண்ணினார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக முடமானதும் வியாதிப்பட்டதுமான மிருகங்களை ஆண்டவருக்கு பலி செலுத்தி அவரை அலட்சியம் பண்ணினார். நலமானது இல்லை என்று அல்ல, அவர்களுக்கு சிறப்பானது நல்ல மிருகங்கள் இருந்த போதிலும் ஆண்டவருக்கு அதை கொடுக்க கூடாது என்று வியாதிப்பட்டதையும் முடமானதையும் கொண்டு வந்து படைத்தார்கள். தேவன் அதை கண்டித்தார். மல்கியா மூலமாக அதை கர்த்தர் கண்டிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர்கள் அலட்சியம் காட்டினார்கள். அருமையானவர்களே, நம் ஆராதனை அலட்சியம் செய்யக்கூடாது. கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போது, ஆண்டவருக்கென்று நாம் நம்மை படைக்கும் பொழுது நம்மையே முதலாவது படைக்க வேண்டும். ரோமருக்கு எழுதும் நிருபம் 12:1 வாசிக்கிறோம். உங்களை ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க ஆராதனை செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்படி நாம் ஆண்டவருக்கு என்று நம்மையே முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே இந்த ஆசாரியர்கள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழியத்தை கரைப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அவருக்கு அவர்கள் பயப்படவோ அவரை கனப்படுத்தவோ இல்லை. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அவரது வார்த்தையை அறிவிக்கவோ அவருடைய வார்த்தையின்படி நடக்கவோ அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் நம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆகவே நம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளா இருக்கிறோம். நம் ஆண்டவரை கனப்படுத்தவும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே பணமும் செல்வாக்கும் உடையவர்களை ஆசாரியர்கள் பட்சபாதம் காட்டினார்கள். அதனாலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த பணக்காரர்கள், செல்வாக்கு மிக்க மக்கள் தவறு செய்யும் போது ஆசாரியர்கள் அதை கண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கண்டிக்காத பட்சத்தில் அநீதியும் பாவம் நிறைந்தவர்களாக மாறினார்கள். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். சபை போதகர்கள் விசுவாச மக்களை நீதியின் போதனைகளை போதித்து அவர்களை கர்த்தருடைய வழியிலே நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
தேவ ஆலோசனைப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை மட்டும் பிரசங்கிப்பது அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அதை நாம் புரிந்து கொண்டு சரியாக ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்த வேண்டும். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம், திருமண உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள் வரை. இஸ்ரவேலர் தங்கள் மனைவிமார்களை விவாகரத்து செய்து அந்நிய ஸ்திரீகளான இளம் வயது உள்ளவர்கள், அழகானவர்களை அவர்கள் திருமணம் செய்தார்கள். ஆகவே இது சுயநலமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கண்டித்தார். அந்நிய தேவர்களை வணங்கக்கூடிய இந்த புறஜாதிய பெண்களை அவர்கள் திருமணம் செய்ததனால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்பதை ஆண்டவர் கண்டித்தார். இப்படி தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறி நடந்தார்கள். யாத்ராகமம் 34 15 முதல் 16 வசனங்கள், உபாகமம் 7 3 முதல் 4 வசனங்கள், 1 ராஜாக்கள் 11 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டிக்கிறார். விசுவாசிகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுத் தருகிறது. 1 கொரிந்தியர் 7:39 நாம் வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு நபரை திருமணம் செய்தால் அவன் கர்த்தரை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வரும். அது மட்டுமில்லாமல் அவரது பிள்ளைகள் தேவனையே அறியாத ஒரு பிள்ளைகளாக மாறிவிடுவார். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் கணவனையும் மனைவியும் ஒன்றாகவே ஆண்டவர் பார்க்கிறார். 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 2:7 வாசிக்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி. ஆதியாகமம் 2:24 அதுதான் சொல்கிறது. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். அவனை ஒருவனை எல்லாம் படைத்தார். காரணம் அவர்கள் பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்று. ஆகவே திருமண பந்தத்தை மீறுகிறவருடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் வசனம் சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட உள்ள உடன்படிக்கையை நாம் மீறக்கூடாது. திருமணத்தில் உள்ள உடன்படிக்கையை நாம் மீறக்கூடாது. மல்கியா 2:14 வாசிக்கிறோம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எக்காரணத்து கொண்டும் கணவன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது என்று வேதம் சொல்கிறது. விபசாரம் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அது நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். சுயநல காரணங்களுக்காக செய்யப்படுகிறதான விவாகரத்தை தேவன் வெறுக்கிறார். இது கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறவனுக்கு சமமா இருக்கிறது. இது மிகப்பெரிய அநியாயம். இது கொலைக்கு சமமா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 19:9 வசனத்திலே, அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனுமாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் விபசாரம் செய்கிறவனுமாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய உச்ச நீதிமன்றத்திலே அநேக வழக்குகள் உண்டு. அதிலே அதிகமான வழக்குகள் இந்த விவாகரத்து வழக்குகள். அதிலும் கிறிஸ்தவனுடைய விவாகரத்து வழக்குகள் தான் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தின்படி வாழ வேண்டியவர்கள். குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஒழுங்கை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஒழுங்கை மீறக்கூடாது என்று வசனம் சொல்கிறார். குடும்பமாக ஒரு மனதோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்கள், தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். ஆகவே நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை தான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அருமையானவர்களே, திருமண முறிவை இயேசு கண்டித்தார். கிரேக்க வார்த்தையாகிய கோர்னேயா என்பது விபசாரத்தை குறிக்கிறது. திருமண உறவில் பரிசுத்த வேண்டும். அருமையானவர்களே, 3வது காரியத்தை பார்க்கிறோம், தேவனை சேவிக்க வேண்டும். மல்கியா 3:14, தேவனை வெறுமனே அவர்கள் புறம்பான விதத்தில் ஆராதித்தாலே ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது தவறு.
தேவனுக்கு ஊழியம் செய்வதால் பயனில்லை என்று உணர்ந்தார்கள். தேவனுக்கு முன்பாக தங்கள் இருதயம் நேராக இல்லை என்பதை அவர்கள் உணர தவறிவிட்டார்கள். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நாம் அவரை நாம் உண்மையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று யோவான் 4:24 வாசிக்கிறோம். ஆகவே தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை ரட்சித்தவர், அவர் நம்மை மீட்டுக் கொண்ட நம்முடைய மீட்பர் அவர். ஆராதனை நாம் அசட்டை செய்யக்கூடாது. அருமையானவர்களே, வேலை தொழில் எல்லாருக்கும் உண்டு. அதில் நம்ம ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வருமானம், சம்பாத்தியம் இவைகளுக்கே நாம் நேரத்தை கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே நம் ஆண்டவர் சமூகத்தில் போக வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ள வர வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நமக்குள்ள வர வேண்டும். சங்கீதம் 100 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து ஆராதிப்பதிலே நமக்கு ஆர்வம் வேண்டும், அந்த வாஞ்சை வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். திடீரென்று ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஆராதனை தடை செய்வதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம். எகிப்திலிருந்த இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கும் போது பார்வோன் என்ன சொன்னான்? நீங்கள் போய் ஆராதனை செய்து பின்பு வாருங்கள், திருப்பி வாருங்கள் என்று சொன்னான். கர்த்தரை ஆராதிக்க அவன் விடவே இல்லை. அவை அருமையானவர்களே, ஆராதனைக்கு தடைகள் வரும், ஜெபத்துக்கு தடைகள் வரும், வேத வாசிப்புக்கு தடைகள் வரும், ஊழியம் செய்ய தடைகள் வரும். ஆனால் நீங்கள் ஊக்கமாக தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதுக்குரிய வாசலை திறப்பார். ஆகவே நீங்கள் உங்களை முழு மனதோடு ஒப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, யோசுவா கானான் தேசத்திலே வந்து எல்லாருக்கும் அவர் உரிய இடத்தை அவன் பங்கிட்டு கொடுத்த பிறகு அவர் வயதான காலத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் சேவித்தாலும் அல்லது இந்த எம்மோரியருடைய தெய்வத்தை நீங்கள் சேவிப்பீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தீர்மானம் எடுத்தார். யோசுவா 24:15 வாசிக்கிறோம். அப்படி இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும், என் உயிரோடு இருக்கும் நாள் முழுதும் நான் உம்மைத்தான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒடியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:16 வாசிக்கிறோம். ஆராதிப்பதினாலே நமக்கு என்ன பயன்? அவரை மகிமைப்படுத்துவதனாலே என்ன பயன் என்று அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக தேவன் ஞாபக புஸ்தகம் ஒன்றை எழுதி வருகிறார். நம்முடைய ஆராதனையும், நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதையும், நாம் கர்த்தரை கனப்படுத்துவதையும், நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்பதையும் ஆண்டவர் மறக்காமல் அதை எழுதி வைக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆராதனையை அசட்டை பண்ண வேண்டாம். ஆராதனை நீங்கள் தள்ளிவிட வேண்டாம். கர்த்தர் எழுதி வைக்கிறார். மற்றவர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகார். அவர்கள் ஆராதனைக்கு வரவில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். வருமானம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, நல்ல செல்வாக்கு இருக்குது, உலகத்துல நல்ல மதிப்பு இருக்கிறது, இருக்கட்டும். ஆனால் ஞாபக புஸ்தகத்திலே அங்கு பார்க்கும்போது அவர்கள் பக்கத்தில் 0 என்று இருக்கும்.
ஆனால் உண்மையாய் கர்த்தரை பயந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஞாபக புஸ்தகத்திலே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் அவர் பிரியமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை உலக பொருட்களை வைத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு நாம் ஒருபோதும் நாம் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பது அது தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் தேவ வல்லமையும் நிறைந்தது. ஆகவே இந்த உலக பொருட்கள் அழிந்து போகும். இந்த உலகத்தின் மதிப்பு செல்வாக்கு எல்லாம் ஒழித்து போகும். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நடப்பீர்களானால் ஞாபக புத்தகத்திலே கர்த்தர் உங்களை எழுதி வைத்து அவர் வரும்பொழுது அதுதான் முக்கியம். ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை மல்கியா வெளிப்படுத்துகிறார். அவர் வரும்பொழுது தம்முடையவர்களை தம்மோடு கூட்டி சேர்ப்பார். ஆகவே அவர்களே அவர் ஆளுகை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆகவே தேவன் மறந்து போகிறவர் அல்ல, அவர் கவனித்து பதிவு செய்கிறார். நம்முடைய அர்ப்பணத்தில் நாம் உறுதியா இருப்போம். கர்த்தர் நம்மை நினைத்தருளி அதற்கேற்ற நன்மையை நமக்கு தந்து நடத்துவார். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உடைய கிருபையுள்ள நல்ல வார்த்தைக்காக நன்றி. உடைய வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த கடைசி நாட்களிலே அர்ப்பணத்தில் உறுதி உள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. ஒருபோதும் மேலே இருக்கிற அன்பு, விசுவாசம், கீழ்ப்படிதல், நம்பிக்கை குறையாதபடிக்கு நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க, இறுதி வரை கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையே பின்பற்ற, உண்மையே சேவிக்க, உண்மையே ஆராதிக்க, உண்மையே மகிமைப்படுத்த, உமக்கே ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உம்முடைய பரிசுத்த நாமம் அவர்கள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.